இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிரதரில் டிசிபி 2541DW இந்த மாடலில் டோனர் ரீசெட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் பண்ணல அப்படின்னா நான் எப்படின்னு சொல்கிறேன், பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ட்ரம்மும் டோனர் ரெண்டுமே ரீசெட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். இதை பிடிச்சி கீழே டவுன் பண்ணிங்க அப்படின்னா டோர் ஓப்பன் ஆயிரும். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கவர் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஓகே பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாங்காக வரும். ப்ளஸ் ஒரு டைம் அழுத்துங்க. ப்ளஸ் ஒரு டைம் அழுத்திட்டு மைனஸ் ஒரு டைம் அழுத்திங்க அப்படின்னா 00 வரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்டட் அப்படின்னு வரும். அவ்வளோதான். அகைன் இது வந்துட்டு டோனரை ரீசெட் பண்ணுறதுக்கு, ட்ரம் ரீசெட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ட்ரம் அப்படின்னு வரும். ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா அக்செப்டட்னு வந்துடும். அவ்வளோதான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.